இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்த வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பள்ளிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். இன்று தாய் திருச்சபையானது இந்திய புனிதரான புனித மரியம் தெரசியா எனும் கன்னியை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. கேரளாவில் பிறந்து பல்வேறு விதமான குடும்பங்களுக்கு ஒரு நற்செய்தி பணி ஆற்றக்கூடியவராக, குடும்பங்களை இல்ல திருச்சபையாக இணைக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சான்று பகரக்கூடிய ஒரு நபராக இந்தியாவிலிருந்து நமக்கு அரும்பெரும் செல்வமாக கிடைத்த இந்த புனிதரின் வழியாக, அவருடைய மன்றாட்டின் வழியாக இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இல்லற வாழ்வை வியத்தகு அக்கறையுடன் வளப்படுத்துவதில் கன்னியான புனித மரியம் தெரசாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு இல்ல திரு அவையாக திகழ்ந்து வாழ்வின் தேவைகளின் நடுவே கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சான்று பகர கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. அந்நாட்களில் கிலியாத்தில் குடியிருந்த திஸ்பே ஊரை சார்ந்த எலியா
ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளின் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கொரித்து ஓடையிலிருந்து ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவு அளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்து கொரித்து ஓடையில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 121 பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடம் இருந்தே எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ந்து பெருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயர் உருவோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனியுடையோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆழ்ந்த ஜெபம், துன்பம், குடும்பங்களுக்கான பணி என்ற ஒரு முழு ஈடுபாட்டோடு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த புனித மரியம் தெரேசியாவை இன்று தாய் திருச்சபையானது, குறிப்பாக இந்திய திருச்சபை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய பணி குடும்பங்களுக்கான ஒரு பணியாக, குடும்பங்களை முன்னிறுத்தி குடும்பங்களுக்கான மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியாக, மக்களை ஒளியின் வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பணியாக இந்த புனித மரியம் தெரேசாவுடைய பணி இருக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய வாசகங்கள் அனைத்தையும் இந்த புனித மரியம் தெரேசாவுடைய வாழ்வையும் இணைத்து நாம் பார்க்கிற போது இந்த உலகிற்கு ஒளியாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உலகிற்கு ஒளியாக நம்மையே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழகாக தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா ஒரு பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இறைவனை நம்பி அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். இறைவனை நம்பி அவர் செல்கிற போது அவருக்கான ஒரு வாழ்வை அவர் பெறக்கூடியவராக இருக்கிறார். இந்நற்செய்தியின் பகுதியில் இயேசு பேறு பெற்றோர் என்கின்ற ஒரு பகுதியின் வழியாக பேறு பெற்றவர்கள் யார் என்பதை ஏழையின் உள்ளத்தினராய், சாந்தம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, அன்பை கொடுக்கக்கூடியவர்களாக, நீதியை வேட்கை கொள்ளக்கூடியவர்களாக, நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படக்கூடிய மக்களுக்காக என்று சொல்லி இயேசு அழகாக இந்த பேறு பெற்றோர் என்கின்ற நற்செய்தியின் வழியாக மக்களுக்கு கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகம் இன்று செல்வந்தர்களையும் வல்லவர்களையும் அல்லது வெற்றி பெற்றவர்களையும் மட்டுமே முதன்நிலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே, பேறு பெற்றவர்களாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று யாரை பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி மக்கள் சொல்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் கூட வசதி படைத்தவர்களை அல்லது மிகவும் செழிப்போடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்த மனிதர்களை தான் பேறு பெற்றவர்களாக நினைவு கூறக்கூடிய திருச்சபை விவிலியம். இந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட இந்த மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் இந்த பாவ வாழ்வை அல்லது விதவைகளை அல்லது குழந்தைகளை எல்லாம் ஒரு பாவ நிலைக்கு, இந்த தொழுநோயால் துன்பப்பட்ட மக்களை எல்லாம் ஒரு பாவ நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த போது இயேசு இந்த செல்வந்தர்களை பேறு பெற்றவர்கள் என்று சொல்லவில்லை. மாறாக இறைவனை நம்பி வாழக்கூடிய மனிதர்களை பேறு பெற்றவர்களாக இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். உள்ளத்திலே ஏழை உள்ளம் கொண்டவர்களாக, இரக்க குணம் கொண்டவர்களாக, அன்பை பொழியக்கூடியவர்களாக, நீதியின் பொருட்டு தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்கு தான் இயேசு பேறு பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்தில் பஞ்சத்திலும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் எலியாவிடத்திலே கேத்ரீன் ஓடைக்கு செல் என்று சொல்லி அவரை ஒரு கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். ஒரு அசாதாரண காரியம் அங்கு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. காகங்கள் அவருக்கு உணவு கொடுக்கக்கூடியதாக, அப்பத்தையும் இறைச்சியையும் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் எதிர்பாராத ஒரு வழியிலே எலியாவுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் சொன்னதை செய்த எலியாவுக்கு, நம்பின எலியாவுக்கு வாழ்வு பெறக்கூடியவராக இருக்கிறார். அந்த மக்கள் எல்லோரும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எலியா, நீ இந்த இடத்திற்கு செல் என்று இயேசு கடவுள் சொன்ன உடனேயே அவர்
எந்தவிதமான கேள்வியும் கேட்காமல் கடவுளை நம்பி அவர் சென்றதினால் அவர் வாழ்வு பெறக்கூடியவராக இருக்கிறார். துன்ப வேளைகளில் இறைவனின் அக்கறை மறைந்து விடுவதில்லை. துன்ப நேரங்களில் இறைவன் நம்மை கைவிட்டு விடுவதில்லை என்கின்ற ஒரு சிந்தனையை, அழகான சிந்தனையை இன்றைய முதல் வாசம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்று நாம் துன்ப வேளைகளிலே இறைவன் நம்மை மறுப்பதில்லை, ஆனால் கடவுளுடைய குரலை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. சில நேரங்களிலே அந்நியர் மூலமாக அல்லது நம்முடைய உறவினர்கள் மூலமாக, சிறிய ஆசீர்வாதத்தின் மூலமாக, எதிர்பாராத வாய்ப்புகளின் மூலமாக நமக்கு இறைவன் ஆசீர்வாதங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் நாம் இன்று பெரிய காரியங்களை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பெரிய காரியங்களில்தான் கடவுள் நமக்கு அற்புதத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு இல்லத்திலே மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது இறைவன் பெரிய காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்விலே கொடுப்பதினால்தான், அல்லது நம்முடைய பிரச்சனையின் மீது மட்டுமே நம்முடைய கவனத்தை செலுத்துவதினால்தான் கடவுளுக்கு செவி சாய்ப்பதற்கு நாம் பல நேரங்களில் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எலியா துன்பப்படக்கூடியவராக துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த போதும், பட்டினியில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போதும் கூட கடவுளின் குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கக்கூடியவராக இருந்தார். இதுதான் பாலை நிலத்தில் இருந்த மோசேவுக்கும் இஸ்ராயல் மக்களுக்குமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய நிகழ்வும் கூட நமக்கு இதை தான் நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் பட்டினியில் வாடுகின்ற போது, அவர்கள் அஞ்சிய போது கடவுள் அவர்களுக்கு தினமும் காலையும் மாலையும் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த மக்கள், இஸ்ராயல் மக்கள் பலமுறை இந்த மோசேவுக்கு, கடவுளுக்கு எதிராக அவர்கள் கேள்வி கேட்ட போதும் கூட கடவுள் அவர்களை மறுத்து விடவில்லை அல்லது மறந்து விடவில்லை. மாறாக ஒரு நாளைக்கு தேவையான உணவுகளை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். காரணம், நம்பிக்கையை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவராக இருந்தார். கடவுளின் குரலுக்கு செவி சாய்க்கிற போதுதான் நாம் பயனடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய குரலுக்கு நாம் எப்படி செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி செய்யக்கூடிய பேறு வகைகளை, கிறிஸ்தவ வாழ்வினுடைய சட்டங்களை, கிறிஸ்தவ வாழ்வினுடைய அரசியல் அமைப்பு கட்ட அமைப்புகளை நமக்கு இந்த பேறு பெற்றோர் போதனைகள் கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார். ஏழையின் உள்ளத்தினோராய், இரக்கமுடையோராய், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக என்று சொல்லி கற்பிக்கின்ற போது, இயேசு தூய்மையான வாழ்வு என்பது இந்த உலகியல் வெற்றிகளை போன்றது அல்ல. தூய்மையான வாழ்வு என்பது கிறிஸ்துவை போல் மாறுவதே ஆகும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் இந்த உலகியல் வெற்றிகளை நாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோக்கிலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இன்று எதை வெற்றியாக நாம் கருதக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கடவுள் அதை வெற்றியாக கருதுவதில்லை. மாறாக தூய்மையான வாழ்வு, அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சிந்தனையாக, பேறு பெற்றவர்களாக நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இன்று தாய் திருச்சபையானது இந்திய புனிதரான புனித மரியம் தெரசியாவை நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. கேரளாவிலே பிறந்த ஒரு பெண்மணி சிறு வயதிலிருந்தே ஜெபத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இவர் கடவுளை ஒரு மறைவான வாழ்க்கையின் வழியாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பிய அந்த நபரை ஆண்டவர் அவரை போராடும் குடும்பங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதையாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்விலே குடும்பங்களை சந்தித்து அந்த குடும்பங்களுடைய பிரச்சனைகளின் வழியாக கடவுளுக்கு அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான பணியை தன்னுடைய வாழ்விலே அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் இவரை பல நேரங்களிலே தவறாக புரிந்து கொண்ட நிலைகளிலும், பொய் குற்றச்சாட்டுகளில் இவர் சிக்கி தவித்த வேலைகளிலும் கூட, இவரை கேலி செய்த சமூகத்திலும் கூட உடல் ரீதியான பல்வேறு விதமான துன்பங்களை அவர் அனுபவித்து கொண்டிருந்த போதும் கூட அவர் ஆன்மீக பாசாங்கை ஒருபோதும் அவர் செய்ததில்லை. மாறாக ஆன்மீக பாசாங்கு செய்கிறார் என்று சொல்லி பலர் அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்
தாழ்மையுள்ளவராக, ஜெபம் செய்பவராக, மன்னிப்பவராக, இவருக்கு எதிராக பேசிய எல்லா விதமான மக்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு அவர் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். கசப்புணர்வு கொள்வதற்கு பதிலாக அவர் உடைந்த குடும்பங்களுக்கும் ஏழைகளுக்கும் தொடர்ந்து உதவக்கூடியவராக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தனக்கு எதிராக செயல்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பணியை அவர் ஆற்றக்கூடியவராக இருந்தார். அவர் இயேசுவின் பேறு பெற்றோருடைய போதனைகளை உண்மையாக தன்னுடைய வாழ்விலே அவர் உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருந்தார். ஏழையின் உள்ளத்தினராய் இரக்கம் உள்ளவராக, நீதிக்காக துன்பப்படக்கூடிய ஒரு மனிதராக தன்னை அவர் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். நீதிக்காக துன்புறப்படக்கூடிய ஒரு நிலையிலே அவர் பேறு பெற்றவராக தன்னை நிறுத்தி கொள்ளக்கூடியவராக இருந்தார். இந்த நீதிக்காக துன்புறுத்தல் என்பதை நாம் பல நேரங்களிலே புரிந்து கொள்வது கடினமான ஒரு காரியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. காரணம், துன்பம், அதுவும் நீதிக்காக ஏன் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கும். ஆனால் நன்மைக்காக துன்புறுவது நம்மையே கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி புனித மரியம் தெரசியா அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுக்காக துன்புறுகிற போது நம்மையும் கடவுளையும் இணைக்கக்கூடியதாக, நாம் கடவுளின் மறு உருவமாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை அவர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு இந்திய புனிதையாக இருக்கக்கூடிய புனித அல்போன்சா என்கின்ற புனிதையும் கூட இந்த துன்புறுத்தல், நீதிக்காக துன்புறுத்தப்படக்கூடிய இந்த பேறு பெற்றதை அவர் சொல்கிற போது, நாம் துன்பப்படுகிற போது இயேசுவை இன்னும் நெருக்கமாக நாம் ஒத்துரைக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் இயேசுவை இன்னும் அதிகமாக ஒத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்போடு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இந்த துன்பங்கள் அனைத்தும் ஆன்மீக ரீதியாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி புனித அல்போன்சா அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு ஜென் கதையிலே ஒரு பாட்டி இடத்திலே ஒரு பேரன் சென்று, இந்த உலகிலே மதங்கள் எல்லாம் எதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது, மதங்களை நாம் ஏன் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மதம் இந்த உலகத்திற்கு முக்கியமான ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறதா என்று சொல்லி அந்த பாட்டியிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது அந்த பேரப்பிள்ளைக்கு அந்த பாட்டி ஒரு பென்சிலை கொடுத்து, பரிசாக கொடுத்து, இதை வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு, இந்த பென்சில் எதை உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாட்டி அந்த பேரனிடத்திலே கேட்கிறார். இந்த பேரன் முழித்து கொண்டிருக்கிற போது அந்த பேரனிடத்திலே பாட்டி சொல்கிறார், 4 காரியங்களை இந்த பென்சில் உனக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, உன்னுடைய கையினால் நீ எழுதுகிற போதுதான் அந்த பென்சில் எழுதக்கூடியதாக இருக்கும். உன்னை வழிகாட்டுவது அந்த பென்சிலாக இருப்பதில்லை, மாறாக உன்னுடைய கைதான் அந்த பென்சிலை வழிகாட்டுகிறது. நீ எழுதுவதற்கு அந்த பென்சில் உதவக்கூடியதாக இருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரியம் இந்த கைதான் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, நன்றாக எழுதுவதற்கு அது வழி நிறைந்த முறையில் அந்த பென்சில் தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை சீவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை சீவினால்தான் அந்த கூர்மையான அந்த பென்சிலின் வழியாக நாம் எழுதக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக, தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உன்னுடைய இந்த பென்சில் தரக்கூடியதாக இருக்கிறது. நான்காவதாக, இந்த பென்சில் செல்லுகிற இடத்திலெல்லாம் தன்னுடைய தடத்தை பதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த பாட்டி அழகாக சொல்கிறார், அப்படிதான் மதங்களும், இந்த மதங்கள் கிறிஸ்தவ வாழ்வும் கூட அப்படித்தான். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்கு கையாக இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர் கடவுளாக இருக்கிறார். நாம் எழுதவில்லை, மாறாக கடவுள் நம்மின் வழியாக எழுதக்கூடியவராக இருக்கிறார். நாம் நன்றாக எழுதுவதற்காக, நம்மை புதிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதற்கு நம்மை புடமிடக்கூடியவராக இருக்கிறார். நாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செல்லுகிற இடங்கள் எல்லாம் கிறிஸ்துவை முன்னிறுத்தி தடம் பதிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இதைதான்
இந்த மதங்களும் செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாட்டி அந்த பேரனுக்கு சுட்டி காட்டிய ஜென் கதை ஒன்று அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. கடவுள் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சோதனைகளின் மூலம் நம்மை நம்மை திருந்திய வாழ்வை மேற்கொள்வதற்காக நம்மை முற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் தடம் பதிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான ஒரு வாழ்வை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய புனிதையான மரியம் தெரசியாவும் இன்றைய வாசகங்களும் இக்கட்டான காலங்களில் கடவுளை நம்பிய புனித எலியாவை போல நாம் கடவுளை நம்பி பேறு பெற்ற நிலைகளுக்கு நாள்தோறும் நம்முடைய வாழ்வை கடைபிடித்து பேறு பெற்றவர்களாக நம்மை முற்படுத்தி செல்லக்கூடியவர்களாக, அமைதிக்கும் புனிதத்திற்கும் கருவியாக நம்மை மாற்றக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்களும் இன்றைய புனிதையும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நம்முடைய வாழ்வை எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக நாம் நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற சிந்தனைகளை தான் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்கிறோம் என்றால் அந்த கிறிஸ்தவ வாழ்விற்கான ஒரு ஏற்றத்தில் நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கலங்கரை விளக்கை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கலங்கரை விளக்கை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கி தான் எலக்ட்ரிசிட்டி, இந்த எலக்ட்ரிசிட்டியின் வழியாக கலங்கரை விளக்கங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் முற்காலத்தில் இந்த கலங்கரை விளக்கத்திற்கு எண்ணெய் ஊற்றி தான் அந்த கலங்கரை விளக்கை எல்லாம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த எண்ணெய் ஊற்றுவதற்காக ஒரு நபரை அரசாங்கம் அந்த இடத்துல அமரச் செய்திருந்தது. அந்த கலங்கரை விளக்கத்தை பாதுகாத்து அந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி அதற்கான எண்ணெய்களை அந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை இந்த அரசாங்கம் அந்த விளக்கிற்கு வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த கலங்கரை விளக்கை பாதுகாக்கக்கூடிய நபர் மக்கள் எண்ணெய் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவரிடத்திலே வந்து சமையலுக்கு எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி எண்ணெய் கேட்கிறார்கள். இவரும் கொடுக்கிறார். விவசாயி விளக்குக்கு எண்ணெய் வேணும் என்று சொல்லி கேட்டபோது விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பயணத்திற்காக வெப்பத்திற்காக எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி பயனாளிகள் வழிகளில் கேட்டபோதும் கூட அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கொடுப்பது தவறல்ல. ஆனால் அந்த கலங்கரை விளக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எரிப்பதை நிறுத்திவிடுகிறது. காரணம், எண்ணெய் பற்றவில்லை. அந்த கலங்கரை விளக்கை பாதுகாக்கக்கூடிய நபர் அவர்கள் பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் தன்னுடைய பணியை அவர் மறந்து செல்லக்கூடியவராக இருந்தார். கப்பல்கள் மோதிக்கொண்டன, நொறுங்கின, விபத்து ஏற்பட்டது. பாதுகாவலர் தன்னுடைய முதன்மையான பணியை செய்வதற்கு மறந்துவிட்டார். ஒளியை அணையாமல் காப்பது தான் அவருடைய முதன்மையான பணி. ஆனால் அவருடைய முதன்மையான பணியை மறந்துவிட்டு அவர் மற்ற பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால்தான் பல நேரங்களில் அவருடைய வாழ்வு தோற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாக மாறியது. பல நேரங்களில் இப்படிதான் கிறிஸ்தவர்களும் கூட நாம் பல நேரங்களிலே விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நாம் வாழ வேண்டும். அந்த ஒளியை நம்முடைய உள்ளத்தில் நாம் தாங்கி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விசுவாசத்திற்கு பதிலாக பல்வேறு விதமான கேள்விகளும், பல்வேறு விதமான சிந்தனைகளும், பல்வேறு விதமான வாக்குவாதங்களும் நம்முடைய வாழ்விலிருந்து பிற வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக, அல்லது நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் இன்று பங்குகளிலும் இன்று பல்வேறு விதமான இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒளியை பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அந்த கிறிஸ்தவத்திற்கான ஒளியை நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் போன போக்கிலே நாம் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்தவத்தினுடைய பேறு பெற்ற நிலைகளை கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதி உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, இரக்க குணம் கொண்டவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய கட்டளைகளாக, பேறு பெற்ற நிலைகளாக நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாம் ஒளியை பெற்றிருக்கிறோம் கடவுளிடமிருந்து. அதனால்தான் திருமுழுக்கின் போது நம்முடைய கரங்களிலே, நம்முடைய பெற்றோர்களின் கரங்களிலே இந்த ஒளியானது ஒப்படைக்கப்படுகின்றது. இந்த ஒளியை அணையாது காக்கும் பொருட்டு. அதனால தான் திருமுழுக்கு வாங்குறப்ப, புதுநன்மை வாங்குறப்ப, உறுதி பூசல் வாங்குறப்ப எல்லாம் நம்முடைய கேண்டிலை நாம் விளக்கை நாம் ஏற்றிக்கொள்கிறோம்.
காரணம், நாம் அந்த ஒளியை அணையாது காக்கும் பொருட்டு விசுவாசத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. உலகின் ஒளியாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் நம்பிக்கையோடு நாம் வளரக்கூடியவர்களாக, புனித மரியம் தெரசாவை போல நாமும் கடவுளை பின்பற்றி கடவுளுக்காக பணி செய்யக்கூடியவர்களாக நாமே உருமாற்றிக்கொள்ள வாழ திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் புனித மரியம் தெரசா வழியாக நிறைவாக ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்த கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியம் தெரசினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கென அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் இறை பற்றின் காணிக்கைகளை கொண்டு வருகின்றோ. இவை நிலையற்ற ஆறுதலை குறித்து காட்டினாலும் நீர் வாக்களித்த நிலையானவற்றின் மேல் நாங்கள் நம்பிக்கை இழக்காதிருக்க துணை செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நேர்கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் மகிழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர் என உம்மை ஏற்றுக்கொண்டுகின்றீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துடலும் திறத்தும் ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மீட்பின் நிறைவூற்றுகளினால் புத்துயிர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித மரியம் தெரசின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும். வானோத்தம் அரசே தாயே, மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோரின் செம்மை நீர் தள்ளாமல் ஏற்காலத்துமை கத்தாரும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா, ஏற்றன் பாகையமை பாரும்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.